வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு கார் மாடிஃபிகேஷன் எபிசோடுக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதியோட பிரெஸ்ஸாவோட எல்எக்ஸ்ஐ மாடலுங்க. அதை எடுத்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பேஸ் மாடல் வந்து டாப் அண்ட் மாடல் வாங்குறதுல குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. என்ன வேரியன்ட் பிக் பண்ணுறது, எப்படி போகலாம், மிடில் மாடல் போகலாமா, இல்லை டாப் ஆஃப் த லைன் போகலாமா, இல்லை பேசிக் எடுத்து ஆல்டர் பண்ணலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி வாரண்டி ரீதியாகவும் கேள்விகள் அதிகம் உண்டு. ஆஃப்டர் மார்க்கெட்டில் நான் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மாட்டினா எனக்கு வந்து சஸ்பென்ஷனோட வாரண்டி அவங்க கிளைம் கொடுக்க மாட்டாங்க, இன்ஜினோட வாரண்டி அவங்க கிளைம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதிலாக ஒரு டீட்டெயில்டு வீடியோன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், அதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து பிராண்ட் கிட்ட வந்து ஃபைட் பேக் பண்ணி நீங்கள் வந்து சப்போஸ் அவங்க வாரண்டி தரமாட்டேன்னு ஏமாத்துறாங்கன்னா ஃபைட் பேக் பண்ணி எப்படி வாங்குறது அப்படின்றக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த பிரெஸ்ஸா பொறுத்த வரைக்கும் ஒரு ₹1,00,000 கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோக்கு நமக்கு இந்த வாகனத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ண கார் ப்ளஸ் நிறுவனத்திற்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்துடலாம். நீங்கள் உங்கள் காரோட மாடிஃபிகேஷன் ரிலேட்டடாக குவரிஸ் இருக்குது, இல்லை மாட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்களை ரீச் பண்ணலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாடிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது பேசிக்காக எல்லாருமே பண்ணுறது ஒரு லைட் மாடிஃபை பண்ணுவோம். மேபி வந்து இருக்கிற லைட்டை கழட்டிட்டு ஹாலஜனை கழட்டிட்டு பாரம்பரியமாக அந்த ஒயிட் எல்இடி லைட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் சன் ஃபிலிம்ஸ் இருக்குது. நான் மெண்டேட்டரியாக பார்க்குறது வந்து இந்த எல்எக்ஸ்ஐ மாடலில் வந்து என்ன சொல்கிறதுங்க, அதாவது பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் வந்து ஒரு சில விஷயத்தை நகர்த்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து மாருதியோட எல்எக்ஸ்ஐயில் வந்து இந்த பேசிக் மாடலில் பின்னாடி சீட்டில் உட்காரும்போது ஆம்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது அவங்களோட கல்ச்சர் என்ன கல்ச்சர்னு எனக்கும் கடைசி வரைக்கும் புரியல. அதுக்கு எப்போ விடிவு காலம் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பேசிக் மாடலில் இவங்க வந்து ஹெட்ரெஸ்ட்டை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் யாருக்குமே வரதில்லை இந்த பேஸ் மாடல் அப்படின்னு போனோம்னாவே. அது கூட ஓகே தான், ஏன்னா அந்த மிடில் பொசிஷனில் தான் வைக்கிறாங்க இன்றைக்கி மோஸ்ட்லி மாடல்ஸ். அது கூட ஒரு பெரிய காரணம் நான் பார்க்கல. பட் அதுலேயுமே இங்கே இந்த மாடலில் சீட் ஹைட் அட்ஜஸ்டருமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மைனூட்டாக சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு பட்டுச்சு, அதனால தான் எடுத்து வந்திருக்கேன். சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிப்போம். கிரில் பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடலில் கொஞ்சம் வந்து அந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அந்த க்ரோம் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அதெல்லாம் ஆல்டர் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மேஜர் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்பில் தான் நடந்திருக்குது. இங்கே வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டாக செட்டப் இருக்கும். தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்இடி ஒயிட் எல்இடிக்கு போகாதீங்க. அது உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, ஆப்போசிட்டில் வரவங்களோட கண்களை பறிச்சிடும். அது ஒரு 5 நிமிஷம் அவங்க ஃபேஸில் அடிச்சிங்கன்னா ஒரு 2 to 30 செகண்ட் அவங்களுக்கு பிளைண்ட் ஆகிற அளவுக்கு வந்து அது மோசமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த ஒயிட் எல்இடிக்கு போகாதீங்க, வார்ம் ஒயிட் எல்இடி போங்க. அது மழை டைமில் ஃபாக் டைமில் நல்ல வெளிச்சத்தையும் கொடுக்கும், உங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும், ஆப்போசிட்டில் வரவங்களையும் தொந்தரவு பண்ணாது. இந்த ஃபாக்லாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்மில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பிரஸாவில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபாக்லாம்ஸை வந்து அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் சின்ன சின்ன க்ரோம் எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதுதாங்க ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும். கொடிக்கம்பம்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விலையை கண்டிப்பாக கேட்பீங்க. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த X7 பல்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 2 வருஷம் வாரண்டியோட வருது. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டோட சேர்த்து ஒரு ₹10,000 அப்படின்றது வருதுங்க. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து 2,000 3,000 அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற பேனல்ஸை பொறுத்து அந்த விலைகள் அப்படின்றது மாறுபடுது. இங்கே ஹார்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸோவில் போயிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா நீங்கள் ஃபோக்ஸ் வேகனில் கேட்பீங்க, அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்கும். ராட் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்னடா மூட்டை பூச்சிக்குள்ளும் நவீன மிஷின் அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் கிடையாது. பட் மாட்டிருக்கவங்களுக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இது இன்னுமே விற்றுக்கிட்டு இருக்கு. நாம் பர்சனலாக வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம். அது மாட்டினதுக்கப்புறம் எலி வரலை. ஒருவேளை எலி ஓடிடுச்சா இல்லை இதனால் வரலையா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வச்சிருக்கிற யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின் பூஸ்டர் பெடல் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் மாட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் முக்கியமான ஃபேக்டர் நான் சொல்லணும்னு நினச்சேன், இந்த வின் பூஸ்டர் பெடல் பாக்ஸுங்க, இந்த மாதிரி த்ராட்டில் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டுருந்தீங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அதை பற்றின புரிதலை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட்டில் அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம வந்து சன் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம
இது ஒரு பேசிக் அக்சஸரி எல்லாருமே போடுறோங்க. ஆனா நான் பார்க்குற ஃபேக்டர் என்ன அப்டின்னா, சன் ஃபிலிம்ஸ்ல காம்ப்ரமைஸே ஆயிடாதீங்க. ஏன்னா பேசிக் மாடல்ஸ்ல வராது. டாப் ஆஃப் த லைன்ல தான் வந்து மாருதி, டொயோட்டா மாரி ஒரு சில பிராண்ட்ஸ் யூவி கேட் கிளாஸ் குடுக்குறாங்க. இந்த சன் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரூ. 2500 ரூ. 3000 காம்ப்ரமைஸ் ஆக்கி போட்டுருவோம். ஆனா அதோட நீட் என்ன? அதாவது நம்ம சன் ஃபிலிம் மாட்டுறதே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெளிச்சத்த வெளியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்த கொஞ்சம் குறைக்கிறதுக்காக பிரதானமா ஒரு சில பேர் போடுறோம். 70% கிட்ட லீகல் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது விசிபிலிட்டி நான் சொல்றேன். 70% விசிபிலிட்டி இருக்கணும். இந்த சன் ஃபிலிம்ல வந்து யூவி ரிஜெக்ஷன், ஐஆர் ரிஜெக்ஷன் அப்படின்றது நல்லா நடந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்க இது போடுறப்ப பிரயோஜனமா இருக்கும். இங்க வந்து மேடிகோ அப்படின்ற பிராண்ட்ல போட்டிருக்காங்க. 7 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட வருது. யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 95% தாண்டி இருக்குது. அப்படின்றப்ப உங்களுக்கு லாங்கிவிட்டி பெட்டரா இருக்கும். ஸோ கொஞ்சம் சன் ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட கம்ஃபர்ட் லாங் டிராவல்ல நம்மளோட கம்ஃபர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெல்ட் லைன்ல போடுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இவங்க அடிஷனலா ஆட் பண்ணியிருக்காங்க. பேசிக் மாடல்ல வராதுங்க. அது கூடவே வந்து இது முடிஞ்ச தேவைன்னா மட்டும் போடுங்க. இது ஆக்சுவலா வந்து விண்ட் நாய்ஸை கொஞ்சம் க்ரீப் இன் பண்ணி கொடுக்கும். நீங்க வந்து நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸ்ல இருப்பீங்க. மழை அதிகமா பெய்யக்கூடிய இடம்னா மட்டும் தான் இது தேவை. ஆனா இது பாரம்பரியமா எல்லாத்துலயுமே போட்டுடுறாங்க. இது ஓஎம்லயே போட்டு தராங்க. அது தேவையான மட்டும் போடுங்க. மேல வந்து ரூஃப் ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது வந்து கார் பிளஸ்ல தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபங்ஷனல் கிடையாது. இது வந்து ஆஸ்தெட்டிக்காக மட்டுமே போடப்பட்டிருக்கு. ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பம்பர்ல லேஓவர் பண்ணி குடுக்குறாங்க. கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நான் உள்ள போறப்ப உங்களுக்கு காமிச்சு குடுக்குறேங்க. பூட்ல ஆக்சுவலா வந்து லைட் எதுவும் வராதுங்க. இவங்க ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓஇ டைப்ல. இது போக நமக்கு ஒரு பார்சல் ட்ரே ஒண்ணு ஓஎம் ட்ரே தாங்க. சோர்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. டேஷ் கேம் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம நெறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். அக்சஸரீஸ் போடுறப்போ வந்து டேஷ் கேம் ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரூ. 3000 பேசிக் ரூ. 3000 இருந்தே டேஷ் கேம்லாம் கிடைக்குது. ஆ, நம்ம நெறைய விஷயங்கள் போடுறோம். ரூ. 5000 சீட் கவருக்கு, மேட்டுக்கு ஒரு 10,000 இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செலவு பண்றோம். பட் ஒரு எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும்போது இந்த டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்க்கு இது எவிடென்ட்டா இப்போ கன்சிடரும் பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு டேஷ் கேம்ல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஒரு காசு இல்ல கம்மியா இருக்குதுன்னா ஒரு ரூ. 3000 அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்லயாவது போட்டு வைங்க. நல்லது. Brezza பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆஃப் த லைன் போனோம்னாலுமே நமக்கு இன்டீரியர் வந்து ஃபீல்ஸ் லைக் ஒரு ஓல்ட் ஸ்கூல் கார் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். டாப் ஆஃப் த லைன்லேயே அந்த நிலைமைனா பேசிக் மாடல் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு பிளெயினான ஒரு யூனிட் தான். அதாவது வந்து எந்த ஒரு கலர் டோன்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பேசிக்காக ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து ரியரில் ஏசி வென்ஸ் அப்படின்றது வரும். பட் வந்து ஆம்ரெஸ்ட் கிடைக்காது. ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ இன்டீரியரில் போய் பார்க்க ஆரம்பிக்கும். டோர் பேட் ட்ரிம்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு கை வைக்கிற இடம், அதாவது ஆர்ம் ரெஸ்ட் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் வந்து டச் அண்ட் ஃபீலுக்கு இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக்கில் தான் பேசிக்காக Brezzaல கிடைக்கும். பட் இவங்க வந்து அதை லெதரைட்டாக மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டிச்சிங் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. நல்லா நீட்டாக தான் இருக்குது. இந்த ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைட் கிரே ஆர் சில்வர் ஸ்ட்ரிப் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த லைனில் தான் வரும். பேசிக் மாடல் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் தான் வந்துருந்துச்சு. அதை வந்து ஆக்சுவலாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இந்த பிளாக்ல வரும். இவங்க வந்து குரோமில் வந்து டாப் ஆஃப் த லைனில் வர மாதிரி மாற்றிருக்காங்க. கீழே ஃப்ளோர் மேட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி மோல்டு டைப் மேட் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நூடுல்ஸ் மேட் அப்படின்றது இருக்குது. நூடுல்ஸ் மேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிசி பெடல்ஸ் கிட்ட கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க. இல்லைனா வந்து அது நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மேட்டோட குவாலிட்டி, ஃபுல் மேட்டோட குவாலிட்டி வந்து உண்மையிலே ரொம்ப தரமாக இருக்குங்க. நல்ல ஒரு மொந்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் லாங் வெயிட் அப்படின்றது கண்டிப்பாக குறைய சொல்லிட முடியாது. இந்த எல்எக்ஸி மாடலில் நமக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி எந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் வந்து ஸ்டீரிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க வந்து டாப் ஆஃப் த லைனில் வர ஓஎம் சோர்ஸ்டு ஸ்டீரிங் யூனிட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக் யூனிட் லெதர் வாப்பிங்கோட கிடச்சிருக்குது. உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸு, ஃபோன் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. பட் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இன்னும் ஆக்டிவேட் செய்யப்படவில்லை. அது வந்து ஃபியூச்சரில் பண்ணினாங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போட்டு கொடுக்குறேங்க. ஸோ இதுதான் பேசிக்லி. ஸோ ஹார்ன் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த பேசோவோட யூனிட்ங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயங்க. இந்த கார்னரில் நீங்கள் எந்த கார் வாங்கினீங்களும் இப்போ வந்து பேசிக் மாடலில் நீங்கள் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றத ஆட் பண்ணிக்க முடியும். இது அப்ராக்சிமேட்லி 18,000 to 20,000 அப்படின்றது வருது. ஒய்எம்மோட கிட் தாங்க, அப்படியே தான் போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சில பேர் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க, இல்லை டாலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த போஸ்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தாங்க, டாப் ஆஃப் த லைனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேங்க. மேஜராக நான் சொல்லணும்னு நினச்சது சீட் கவர்ஸுங்க. இங்கே வந்து மங்கோலியன் அப்பா லெதர் அப்படின்ற மெட்டீரியலை பயன்படுத்துகிறாங்க. லேமினேஷனோட இருக்குது. அதாவது வந்து நீங்கள் இந்த சீட்ஸில் உட்காந்து லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் அப்படின்றது வந்து இதுலேயே இழுக்காமல் அது டெசிபேட் ஆகிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க.
வச்சுருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபரேஷனுமே கொடுத்துருக்கறனால கன்வீனியன்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓஇஎம்ல டிஃபால்ட்டாக ஒரு ஃபேப்ரிக் சீட் கவர் வரும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடலுக்கு எப்படிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 ஏர் பேக்ஸ்க்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய அந்த சைடு ஏர் பேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கிறதால நம்ம ஏர் பேக் டிப்ளைமெண்ட் அப்படின்றது இதில் பாதிக்கப்படுறதில்ல. ஸோ சீட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரியர்லையுமே வந்து அந்த ஹெட் ரெஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணியிருப்பதால நமக்கு லாங் ட்ராவலுக்கு வந்து கன்வீனியன்ஸ் வந்து பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கும் அதை ஆட் பண்ணி தருது. ஏன்னா ஹெட் ரெஸ்ட் இல்லைன்னா பின்னாடி லாங் ட்ராவல்லாம் பண்ண முடியாதுங்க, கஷ்டமாக தான் இருக்கும். பட் இவங்க அந்த ஹெட் ரெஸ்ட்டும் போட்டு கொடுத்துருப்பதால நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. நமக்கு இந்த ஆம்ரெஸ்ட் வந்து இந்த கன்சோலை மொத்தமாக மாற்றினா தாங்க ஃபிட் பண்ண முடியும். ஸோ அதனால் மாற்றிருக்காங்க. டாப் ஆஃப் த லைனில் வர மாதிரி உங்களுக்கு சின்னதாக வந்து குட்டியாக ஒரு க்ளோ பாக்ஸும் உள்ளே கிடைக்குது, திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். மூவபிள் ஆம்ரெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மூவபிள் தான். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பட்ஜெட் தாங்க. அதாவது வந்து 8000 ரூபாய்க்கு இருக்குது, 30,000 ரூபாய்க்கு இருக்குது, 50,000 ரூபாய்க்கு இருக்குது. நம்ம அந்த ஹெட் யூனிட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போடுறோமோ அந்த அளவுக்கு ஆடியோ ரிசல்ட் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு 9 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் உலகம் முழுதாய் மறந்தே. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, டீசெண்டாக இருக்கும். இது நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது பெட்டர் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து ரிவர்ஸ் கேமரா பார்த்துக்கோங்க. ஓகேவா இருக்குங்க. இதை பட்ஜெட் கிரேடில் தான் போட்டிருக்காங்க, அதனால் ஓகேவா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ப்ரெஸா வாங்கிட்டு எந்த அளவுக்கு நம்மளால் மாடிஃபிகேஷன் செய்ய முடியும் அப்படின்ற ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேங்க, அந்த ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 10,000 ரூபாய் வரும். அதில் நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது தனி சார்ஜஸ் இருக்கும். பட் இந்த மாடலில் க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸோட விலை எல்லாமே வந்து சொல்லணும்னு தோணுச்சோ அது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தானே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சேர்ச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா போங்க. டாடா, டேக் கேர், பாய்.